வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை அதிகாரி கேட்டகரியில் நமக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 38,000 ரூபாய் இருக்கும். முக்கியமாக ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 26 வரைக்கும் டைம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கையோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரோல்டு ஸ்டைல் அண்ட் ஸ்டீல், ஹாட் ரோல்டு கார்பன் அண்ட் ஸ்டைல் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சேலமில் தான் இருக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரில் சேஃப்டி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட்டில் பாய்லர் ஆப்ரேஷன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஆர் கேட்டகரியில் தான். ஸோ எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் பாய்லர் ஆப்ரேஷன், இந்த போஸ்டிங்கு உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 4, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஒரு வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக்கில் நீங்கள் ஃபுல் டைம் வந்து எனி பிரான்ச் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜி டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசரபிளாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஸாக இருந்தால் 65% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 55% மார்க் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அசோசியேட்டுக்கு 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது கெமிக்கல் அல்லது பவர் பிளான்ட் அல்லது ப்ரொடக்ஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அதோட ஃபஸ்ட் கிளாஸில் பாய்லர் அட்டண்டன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாய்லர் அட்டண்டன்ட் இப்போ கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூசியாக இருந்தால் 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 40% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 26. ஸோ அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அல்லது ரிட்டன் டெஸ்ட்டு, சிபிடி பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்கவங்கள பார்த்தீங்கன்னா 1:3 அந்தங்கிற ரேஷியோவில் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ இது ரெண்டுமே இருக்கும். ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை 80% அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூவில் வாங்குகிற மார்க்கை 20% அஷ்யூம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி பேஸ்டாக தான் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா 50% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டையும் தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டில் நல்ல ஹையஸ்ட் மார்க் வாங்கி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டும் ட்ரேட் டெஸ்ட்டும் உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்டிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 40% மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் குவாலிஃபையிங், அதாவது பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ட்ரைனிங் அண்ட் ப்ராபஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு 1 இயர் ப்ராபஷன் பீரியடாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பேசிக் 50,000 1,60,000 வரைக்கும் பேசிக் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அதேமாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்ட்டுக்குமே 26,600 38,920 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராட்டிடியூடி, ப்ராஃபிடன்ட் ஃபண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கெலாம் ஃபஸ்ட் மந்த் சேலரி 70,000 கிட்ட இருக்கும். ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்பாங்க. மேல் அண்ட் ஃபீமேலோட ஹைட், வெயிட் எல்லாம் என்ன இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் இருந்தால் 155 சென்டிமீட்டர் ஹைட்டு, 45 கிலோகிராம் வெயிட்டு, ஸோ அந்த செஸ்ட் எக்ஸ்பேண்டன் லெவல், இந்த லெவல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலாக இருக்கீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 143 சென்டிமீட்டரும், வெயிட் 35 கிலோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்ட்டுக்கு மேலாக இருந்தால் 155 சென்டிமீட்டரும், ஃபீமேலாக இருந்தால் 143 சென்டிமீட்டரும் ஹைட் இருக்கணும். வெயிட்டு பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 45, பெண்களுக்கு 35 கேஜி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் லெவல் அண்ட் நார்மல் லெவல் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸுமே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண் பார்வை திறன் நல்லா இருக்காங்கிறதுமே இங்கே செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல், ஓபிசி, இடிவல்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 700 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்லாம் 200 ருபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பெய்ட் பண்ணால் போதும். ஜூனியர் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடிவல்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 150 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீஸுமே நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் எப்படி தரணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்குது. டீட்டெயில்டாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.